நான் சுந்தர் தியாகராஜன், நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனை சேர்ந்த 7500 உறுப்பினர் கொண்ட சங்கத்தின் தலைவர். மதுரையை தலைமையிடமாக கொண்டு சுமார் 15 வருடங்களுக்கு மேலாக வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் செயல்பட்டு வந்த நியோமேக்ஸ் என்ற நிறுவனமானது ஜூன் 2023 அன்று முடக்கப்பட்டு வழக்குகளை சந்தித்து வருகிறது. வழக்கு எண் 3/23/2023 மதுரை உயர்நீதிமன்றத்திலே சுமார் 2.5 வருடங்களாக வழக்கு நடந்து கொண்டு வருகிறது. இந்த வழக்கிலே 15 மாதங்களுக்கு முன்பாக நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் ஒரு உத்தரவினை பிறப்பித்தார்கள். அது என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நீதிபதியாக விசாரித்தல் இது தாமதமாகும், ஏற்கனவே வழக்கை விசாரித்த பரத சக்கரவர்த்தி அவர்களை விசாரிக்கட்டும் என்று தலைமை நீதிபதி அவர்களுக்கு ஒரு ஆர்டரை போட்டார். அந்த ஆர்டர் பாஸ் ஆகி வந்து பரத சக்கரவர்த்தி ஐயா அவர்களிடம் இந்த வழக்கானது வந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போ வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை முடக்கப்பட்ட 554 நிறுவனங்களுக்கு 10-15 வருடங்கள் ஆகியும் தீர்வு வராத நிலையில் நீதியரசர் இறை தூதர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் எங்களுடைய கண்ணீரை பார்த்து துரிதமாக செயல்பட்டு இந்த வழக்கை சுமார் 15 அவர் பொறுப்பேற்று 1 வருடங்களுக்குள்ளாகவே இந்த வழக்கை முடித்து வைக்கும் விதமாக இப்பொழுது சொத்துக்களை எல்லாம் ஏலமிட உத்தரவு பிறப்பித்துள்ளார். 21/1/2026 அன்று உத்தரவு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே நாங்கள் அநேகம் பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். முதலாவதாக நீதியரசர் ஐயா பரத சக்கரவர்த்தி அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக EOW காவல்துறை பொருளாதார குற்றப்பிரிவு மதுரையைச் சேர்ந்த முன்னாள் டிஎஸ்பி திருமதி மனிஷா அவர்கள், இந்நாள் டிஎஸ்பி இம்மானுவேல் அவர்கள், அங்கு பணிபுரியும் அனைத்து ஊழியர்கள் மற்றும் சென்னை EOW பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளான எஸ்பி சரவணகுமார் அவர்கள் மற்றும் டிஜிபி திருமதி பாலநாகதேவி அம்மையார் அவர்கள் இருவருக்கும் நாங்கள் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த வழக்கு துரிதமாக முடிவதற்கு அவர்களுடைய வேலை அளப்பரிய பணி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள், இது ஒரு வரலாற்று சாதனை. இந்த வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரர் தமிழக முதல்வர் அவர்கள். ஏனென்று சொன்னால், இந்தியாவிலேயே இதுவரைக்கும் இந்த மாதிரி துரிதமாக இந்த சிவில் வழக்கானது முடிக்கப்படவில்லை. ஸோ இது ஒரு சாதனையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சாதனைக்கு சொந்தக்காரரான முதல்வர் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்து அனைத்து உதவிகளையும் செய்து துரிதமாக முடிவதற்கு உதவி செய்தார். அவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்னும் நாங்கள் 2 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் இந்த நிறுவனத்தின் MD மற்றும் சேர்மன் 2 பேரும் மீது எங்களுக்கு கோபமும் தாபமும் சாபமும் இருந்தால் கூட நாங்கள் சபித்திருக்கிறோம் அவர்கள் எல்லாம். ஏனென்று சொன்னால், சிஸ்டம் சரியாகலாம் இப்படி கருத்து விட்டில்லை என்று சொல்லி. ஆனால் அவர்கள் போதுமான அளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்த காரணத்தினால் இப்பொழுது தீர்வுக்கு வந்திருக்கிறது. சுமார் 60,000க்கும் மேற்பட்ட புகார்தாரர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு மேல் கொடுக்க வேண்டியுள்ளது. முதலீட்டாளர்களுடைய பணம் திரும்ப கொடுக்க வேண்டியுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அவருடைய டைரக்டர்கள் சுமார் 80 பேர்களுடைய டைரக்டருடைய அஃபிடாவிட்டை வாங்கி சென்னை உயர்நீதிமன்றத்திலே, ஐயா நாங்கள் எங்கள் பெயரில் உள்ள நிறுவனத்தின் சொத்துக்களை எல்லாம் விற்று நீங்கள் ஏலமிட்டு மக்களுக்கு முதலீட்டாளருக்கு திருப்பி கொடுங்கள் என்று அவர்கள் அஃபிடாவிட் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதனபடியினால் இதற்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்த கமலக்கண்ணன் சேர்மன் அவர்களுக்கும் பாலசுப்ரமணியன் MD அவர்களுக்கும் எங்களை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் மேலாக ஒருவர் இருக்கிறார். எல்லோருக்கும் மேலே இருக்கிறார் ஆண்டவர். அவருக்கு நாங்கள் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் பணிவான தாழ்மையான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த நிறுவனம் முடக்கப்பட்டதிலிருந்து நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தோம். அதுவும் மூத்த குடிமக்கள், வயதானவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் 40-50 ஆண்டுகால பணியின் மூலமாக கிடைத்த ஓய்வு பலன்கள் அத்தனையும் நாங்கள் முதலீடு செய்துவிட்டு நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த வேளையிலே நீதியரசர் இறை தூதர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் வந்து எங்களுக்கு நல்ல தீர்வை கொடுத்திருக்கிறார்.
நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள், ஆனந்த வெங்கடேசன் அவர்கள், டிஜிபி, எஸ்பி இவர்கள் அனைவரும் சென்னையில் இருக்கிறார்கள். நாங்கள் சென்னையை நோக்கி நாங்கள் கும்பிடுகிறோம். அவர்கள் இருக்கும் திசையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் இருக்கிறார். சென்னையை நோக்கி நாங்கள் வணங்குகிறோம். நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் நலச்சங்கத்தின் செயலாளர் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த நியோமேக்ஸ் நிறுவனம் கடந்த 15 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு ஒரு வழக்கில் சிக்கி இன்றைக்கி நீதிமன்றத்திலே அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு. ஏன்னு சொன்னால் இந்திய வரலாற்றிலே இவ்வளவு சீக்கிரம் ஒரு 60,000 பேருக்கு அநீதி இழைக்கப்பட்ட இந்த வழக்கானது 15 மாதங்களில் முடித்து வைத்திருக்கிறார். நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் இந்த வழக்கை துரிதமாக முடித்து வைத்திருக்கிறார். இதற்காக எமது சங்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த வழக்கிலே சிறப்பாக செயல்பட்ட தமிழக அரசு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இஓடபிள்யூ, சென்னை, மதுரை இவர்கள் எல்லாருக்குமே எமது மூத்த குடிமக்கள் நல சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வழக்கு சரித்திரம் வாய்ந்தது என்று தலைவர் அவர்களும் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த வழக்கு இவ்வளவு சீக்கிரம் முடிவதற்கு இந்த அரசாங்கம் முக்கிய காரணமாக இருந்திருக்கு. மேலும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த செய்திகளை நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு ஏதாவது செய்து இந்த 60,000 குடும்பங்களையும் முதலமைச்சர் அவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த வழக்கில் சிக்கியிருக்கும் முதலீட்டாளர்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும், விரைவாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஒரு சின்ன விண்ணப்பம் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு. 15 சங்கங்களை உள்ளடக்கிய ஜாக் கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை வைத்திருக்கிறோம். அதற்கும் தலைவர் சுந்தர் தியாகராஜன் தான். அந்த ஜாக் கூட்டமைப்பின் சார்பாக ஒரு சின்ன விண்ணப்பம். இதுவரைக்கும் உதவி செய்த முதலமைச்சர் அவர்கள் யாருமே இடையூறாக வராத வண்ணம் முற்றுமுடிய இருந்து எங்களுக்கு தீர்வுகளை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி பெற்றுத்தரும் பட்சத்தில் நாங்கள் மனதாக நன்றியோடு நினைத்து பார்ப்போம். 2026 ஆமாம், 7,000 கோடி மதிப்பு இருக்கு. அது தெரிஞ்சுதான் அவர் நீதியரசர் செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறார். இல்லைன்னா வந்திருக்க மாட்டாரே. கைது பண்ண சொல்லி உள்ள வச்சுக்க சொல்லிப்பாரு. பெயிலே கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. நிறைய சொத்துக்கள் இருக்குது. அதாவது அப்ரூவ்டு பிளாட்ஸே 19,000 பிளாட்ஸ் இருக்குது. அப்ரூவ்டு பிளாட்ஸு 19,000 பிளாட்ஸ் இருக்குது. 5 கோடி சதுரடி இருக்குது. பில்டிங் இருக்குது, காலேஜ் இருக்குது, 2 ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, 2-3 ஸ்கூல் இருக்குது, நிறையா இருக்குது. தீம் பார்க் வச்சுருக்காங்க. ஏக்கராக பேரனில் நிறையா இருக்குது. பேரன்லாம் அப்ரூவல் வாங்கி நீங்கள் விற்று சேல் பண்ணிங்கன்னா 7,000 கோடிக்கு மேலே வரும். 7,500 கோடி கிட்ட சொத்து இருக்குது. அதனால தான் நிறுவனத்தாருக்கு நன்றி சொல்கிறோம். இல்லை, நான் நிறுவனத்துக்கு நன்றி சொல்ல மாட்டேன்ல. எங்களுக்கெல்லாம் எங்கள் கோபத்தை சம்பாதிச்சவங்க அதான் சொன்னால, எங்கள் கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதித்தவர்கள். ஆனால் சொத்து வாங்கி வச்சுருக்காங்கங்க எங்களுக்கு தெரிய வந்ததுனால அவங்க நன்றி சொல்கிறோம். நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க வழக்குக்கு. அவங்க கேட்ட ஆவணங்கள்லாம் கூட கொடுத்தாங்க, உடனே கொடுத்தாங்க. அஃபிடாவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, தாக்கல் பண்ணியிருக்காங்க. நான் கண்ணால் பார்த்தேன். 80 டைரக்டருடைய அஃபிடாவிட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. எங்கள் சொத்துக்களெல்லாம் விற்று நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப திடீர்னு நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன? இதனால் வரைக்கும் இந்த கடந்த 3 ஆண்டுகள்ல இது போல சந்திப்புகள் நடந்ததே கிடையாது. இது முதல் முறை. என்ன காரணம்? நான் சொல்லல, கடைசியில் ஒரு விண்ணப்பம் வச்ச பார்த்துருப்பீங்களா முதலமைச்சர் அவர்களுக்கு, அதுதான் காரணம். இல்ல அதாவது இந்த வழக்குல போலீசார் ஒழுங்கா வேலை செய்யல, நீதிமன்றம் பரத சக்கரவர்த்தி கோர்ட்ல சொல்றதை அப்படியே தலையாட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளா தான் இதனால் வரைக்கும் இருந்துட்டு இருந்தது. நிறுவன தரப்பு இப்படி முயற்சி பண்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகளா இருந்தது. ஆனா இப்போ ஒரே நேரத்துல எல்லாருக்கும் நன்றி சொல்றீங்க. குறிப்பா ஆளுங்கட்சி தலையீடு இதுல இருக்கு, அவங்க ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு சாதகமாக சில வேலைகள் நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் கூட முன்வைத்திருந்த நிலையில இப்ப தேர்தல் சமயத்துல நீங்க இப்படி நன்றி தெரிவிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பின்னணி என்ன? நீங்க சொன்ன குற்றச்சாட்டை எதுவுமே நாங்க வைக்கல. இந்த 15 கூட்டமைப்பு ஜாக் கூட்டமைப்பும் நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் சங்கமும் இளைய குடிமக்கள் சங்கமும் இந்த நீங்கள் சொன்ன 15 குற்றச்சாட்டுகள் வைக்கவில்லை. தன்னுடைய சுய லாபத்துக்காக ஒரு சில சங்கத்தை அமைத்துக்கொண்டு இந்த நிறுவனத்தில் முதலீட்டாளர் பணங்களை பெற்று முதலீட்டு தொகையை நிறுவனத்துக்கு கொடுத்தவர்களே, தலைவர்களே, SH, TH, RH இந்த மாதிரிலாம் இருக்காங்க.
அவங்க சங்கத்தை ஆரம்பிச்சுட்டு அவங்க முதலீட்டாளருக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் வாங்கி போட்டேன் நான் பொறுப்புன்னு வாங்கி போட்டாங்க இல்லையா, அங்காளி பங்காளி அண்ணன் தம்பி அக்கா தம்பி பக்கத்து ஃப்ரெண்டில் வாங்கி போட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் இவங்களே நிறுவனத்தை எதுக்குறங்கிற போர்வையில் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் தான் இதெல்லாம். இல்ல அந்த சங்கமும் நேற்று மதுரையில வந்து இதே போல வந்து நன்றி தெரிவிப்பு கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இருக்கலாம், அவங்க புரிஞ்சு வந்திருக்கலாம். ஏங்க திருடனாங்க திருடிட்டே இருக்கணுமா, திரும்பி வரலாம் இல்லையா? முதல்ல அவங்க தவறாக புரிஞ்சுருந்தாங்க நிறுவனத்தை பற்றி. எங்கிட்ட பேசினாங்க, நான் சில பேர்லாம் எடுத்து சொன்னேன். எங்களோட சொத்துக்கள் இருக்குது, நாங்கள் வந்து நிறுவனத்தில் விட ஆரம்பத்தில் தொடர்பில் இருக்கோம், எங்களுக்கு தெரியும் சொத்துக்கள் இருக்குன்னு தெரியும். அது வந்து விஷயத்தை அவங்களுக்கு சொன்னோம், அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ இந்த வழக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கிடைக்க விடாம தடுக்கிறது யாருதான், யாரோட செயல்பாடு? ஒரு நபர், நான் அவரை அன்போடு அழைப்பேன், சிவகாசி சுல்தான் என்று. அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி யாரும் போக விடாமல் தடுக்கிறதுக்காக தான் முதல்வர் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வச்சிருக்கிறேன். கடைசியை வேண்டுகோள் வச்சேன் இல்லையா, அதைத்தான் யாரும் போயிடக்கூடாது, தடுத்துக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நண்டு மாதிரி யாரையும் வேற விட மாட்டோம், இழுத்து விட்டுருவோம். அந்த மாதிரி யாரும் செஞ்சிடக்கூடாதுக்காக தான் முதல்வருக்கு நான் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறேன். கடைசியாக கோரிக்கை சொன்னேன் இல்லையா, அதுதான். பல இடையூறுகளுக்கு நடுவே இந்த வழக்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்கு மேலும் வந்து தள்ளி போய் இடையூறு ஏற்பட்டு தள்ளி போகக்கூடாது அப்படின்னு சொல்றது கவனத்தை ஈர்ப்பதற்கு தான் நம்ம வந்து முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நம்ம வந்து ஒரு நன்றி தெரிவித்து இந்த ஒரு சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே வந்து ஹோம் செக்ரட்டரி அவர்களுக்கும் சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கும் நம்ம எல்லா சங்கத்தின் சார்பாகவே லெட்டர் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை கேட்கும்போது எங்களோட இந்த பணம் போட்டிருக்க இந்த 60,000 குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றணும், அதுக்கு இந்த அரசு தான் முதலாளிகளுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களுக்கு அப்பீல் கொடுத்துருக்கோம். மீண்டும் நாங்கள் மறுபடியும் இந்த லேட் ஆகிடக்கூடாது, தாமதமாகக்கூடாது, இந்த வழக்கு யாரும் போய் இடையூறு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நம்ம வந்து நீதியரசர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற வகையில். ஏன்னா 21ஆம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு, 27ஆம் தேதி இறுதி தீர்ப்பு வரப்போகுது. இதற்கிடையில் யாராவது மேற்படி ஏதாவது பண்ணி அதை தள்ளி போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த நன்றி அறிவிப்பை அவர்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம், இடையூறு வரக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் தேர்தல் கேட்டதுனால சொல்லிடுறேன். இப்போ எங்கள் முதலீட்டாளர் கிட்டத்தட்ட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ஓட்டுக்கிட்ட இருக்குது. எங்களுக்கு தமிழகத்தில் 10 லட்சம் ஓட்டு இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலும் மினிமம் 5,000 to 10,000 இருக்குது. டிசைடிங் ஓட்டு மாதிரி எங்கள் முதலீட்டாளர் இருக்காங்க, எல்லா சங்கத்துலையும் இருக்காங்க, எங்கள் சங்கத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் முதல்வர் முற்றுமுடியே இருந்து எங்களுக்கு உதவி செஞ்சார்னா ஏன் நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணது தப்பு இல்லையே? நாங்கள் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டோம். முழுசாக நடந்ததுனாக்கா யாரும் இடையூறு பண்ணாத அளவுக்கு முதல்வரை பார்த்துட்டாங்கன்னா ஏன் அவங்களை வாக்களிக்கலாம் இல்லையா? எங்களுக்கு உதவி செய்கிறாங்க இல்லையா? இது வரலாற்று சார்னு சொல்லிட்டோம் இல்லையா? 554 கம்பெனி இதே மாதிரி முடக்கப்பட்ட கம்பெனிகள் 10 வருஷம் 5 வருஷம் இன்னும் தீர்வுக்கு வரல, முழுமையாக தீர்வுக்கு வரல. இது 2.5 வருஷத்துலேயே தீர்வுக்கு வந்துருச்சு. அது நீதியரசர் பரதசக்கரவர்கிட்ட வந்து போய் 15 மாதம் கூட ஆகலை, 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள ஒரு தீர்வு கொண்டு வந்துட்டாரு. இல்ல அததான் இந்த இடத்துல சிக்கலா சொல்றாங்க. அதாவது வழக்கமா எல்லாத்துக்குமே ஒரு சட்ட வழிமுறைகள் அப்படிங்கிறது ஒண்ணு கண்டிப்பா அது வந்து இருக்கும். இது சட்ட வழிமுறைகளை பைபாஸ் செய்து இதுல வந்து ஒரு தீர்வை வந்து ஏற்படுத்துறாங்க. அதுதான் இதுல வந்து சிக்கல். சட்டமும் திட்டமும் யாருக்கு சார் இருக்கு? சட்டமும் திட்டம் பொதுமக்களுக்கு இருக்கு சார். சார் நாங்கள் சாக உட்காந்துருக்கோம், வாழ்வின் கடைசி பையில் இருக்கோம். மூத்த குடிமக்கள் எங்கள் சங்கத்தில் 60 வயசுக்கு மேலே 94 வயசு வரைக்கும் ஆளுங்க இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 3000 சில பேர் இருக்காங்க. அப்போ நாங்கள் சட்டமும் திட்டம் எங்களுக்கு தானே, மக்கள் தானே இருக்கு. அதான் நடந்திருக்கு. முத்துரிதமாக நடந்த பாராட்ட தானே செய்யணும். கேள்வி கேட்கறது சந்தேகமாக இருக்குதே இல்லை. நீதியரசர் எங்களுடைய கண்ணீரை காண்கிறார். கேள்வி கேட்கறதுல எப்படி சந்தேகமா இருக்குன்னு சந்தேகப்படுத்துறீங்க? அதாவது நீங்க நீதியரசர் இப்படி இந்த சட்டத்துல தான் 555 கம்பெனி 15-20 வருஷமா அப்படியே முடங்கி போய் கிடக்கு. அந்த முதலீட்டாளர்களுக்கு எந்த விதமான பலமும் போய் கிடைக்கல. ஆனா இவர் வந்து இவ்வளவு சீக்கிரமா முடிச்சு கொடுத்திருக்காரு. ஹிஸ்டரியிலேயே 10 வருஷத்துக்கு குறைவா எந்த ஒரு வழக்கும் வந்து முடிந்தது கிடையாது. கோர்ட்ல தான் அது வந்து நடக்கணும். ஆனா இது பைபாஸ் பண்ணி ஹை கோர்ட்ல நடக்குது. பெயில் கேன்சலேஷன் வழக்குல இவ்வளவு விரைவா நடத்துறாங்க. அததான் உங்க சிக்கலா 10-15 வருஷம் யாருமே வேலை செய்யல சார். யாருமே முதலீட்டாளருக்கு உதவியா வேலை செய்யல, மக்களுக்கு உதவியா. இவர் வேலை செஞ்சிருக்கிறார், எங்களுக்கு உதவி தீர்வு கொடுத்திருக்கிறாரு. இல்ல பைபாஸ் பண்ணல, அத கொஞ்சம் மினிமமா ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருக்காரு. கொஞ்சம் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். கம்பெனிக்காரங்களே இங்க இல்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. மத்த கம்பெனிக்கும் இங்கேயும் சட்டம் வந்து பைபாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல? நியோமாக்ஸ்க்காக ஏதோ ஸ்பெஷலா ஒரு கேஸ் நடக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல சார்? 555 கம்பெனிலையும் நிறுவனர்கள் ஃபர்ஸ்ட் ஓடி போயிட்டாங்க. ஆமா. இங்க இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் நிறுவனர்கள் இன்னைக்கும் இப்ப கூப்பிட்டா கூட வருவாங்க. இங்க ஒரு பிரச்சனை நடக்குது, வாங்க பதில் சொல்லுங்கன்னா வருவாங்க. புரியுதா சார்? ரெண்டுக்கும் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் இதுதான். அத பரத சக்கரவர்த்தி உணர்றாரு. இதை யாருமே பைபாஸ் பண்ணல. ஏன்னா நான் இங்க இருக்கேன், என் சொத்து இங்கதான் இருக்கு.
மக்களுக்கு நான் தரேன். ஒரே ஒரு கேஸ்ல தப்பு நடந்து போச்சு, அதை நீங்க ஆன்லைன்ல போட்டு எஃப்ஐஆர் போட்டு ப்ராபகண்டா பண்ணி வீணாக்குனது நம்ம தான். ரைட்டா? ஒரு சில ஊடகங்கள் ஊடகங்களும் மக்களும் இன்வெஸ்டர்ஸே தப்பு பண்ணிட்டாங்க சார். ஓகே ஓகேயா? நான் கேள்வி சார் எல்லாம் வயசானவங்க வாழ்வின் கடைசி பகுதியில் இருக்கா சார். எங்களுக்கு தீர்வு வைக்க வேணும்னு அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது தப்பா? அது ஒரு செகண்ட். சொல்லுங்க. இங்க நம்ம யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல சட்டத்தை. சட்டமும் வந்து நமக்காக எதுவும் பண்ண போறதும் இல்ல. ஸ்பெஷலா நியூமேக்ஸ்ல பாவம் 60,000 பேர் இருக்காங்க, 10 லட்சம் ஓட்டு கிடைக்க போகுது, இதெல்லாம் இங்க சீனே கிடையாது. புரியுதா சார்? Okay, sir. இது Okay, madam. as per rule அப்படின்னா நமக்கு ஒரே மாசத்துல தீர்வு கிடைச்சிருக்கணும். ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணணும்? நிறுவனங்கள் அவைலபிளா இருந்தாங்கல்ல. அவர் இது ஒரு முன்னுதாரணம் தான் சொல்லியிருக்காரு. வரத சக்கரவர்த்தியே இது ஒரு முன்னுதாரணம் சொல்லி சட்டம் வந்து மாறி சட்டம் வந்து இங்க எதுவுமே இதுல ஸ்பெஷல் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் தான் உங்கள்ட்ட क्वेश्चन நான் கேட்டேன். இந்த क्वेश्चனை கேட்க கூடாதுல நீங்க சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம் மேடம், ஒரு நிமிஷம். தினகரன் சார், இப்போ ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்து இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டில் தடை வச்சாங்க, ஜல்லிக்கட்டு கூடாதுனாங்க. அது எப்படி ரிவோக் பண்ணி இங்கே வந்து சட்டத்தை தீர்மானம் போட்டு நிறைவேற்றி கொண்டு வந்தாங்க? மக்களுக்காக சட்டத்தை வளைக்கலாம் சார், தப்பு இல்லை சார். 10 உயிர் போகுதுனாக்கா ஏன் சார் சட்டத்தை பைபாஸ் பண்ணக்கூடாது? ஒரு நிமிஷம். கலைஞர் அன்னைக்கு இறந்த அன்னைக்கு மெரினா பீச்ல எனக்கு இடம் வேணும்னு சொல்லி முதல்வர் போய் பிரதமர் கிட்ட போறாருல்ல, அன்னைக்கு அந்த செகண்ட் நைட் எந்த கோர்ட் இயங்குச்சு? இயங்கும். எந்த ஜட்ஜ் வேலை செய்யணும்? வேலை செய்யறாங்கல்ல. அப்ப அதுக்கெல்லாம் வேலை செய்யற ஜட்ஜ் கோர்ட்டு நமக்கு வேலை செய்யாதா? மக்கள் கேட்டதுனால கொடுத்துருக்காங்க. மக்கள் கேட்டதுனால கொடுத்துருக்காங்க. மக்களுக்காக தான் இந்த சட்டம். மக்களுக்காக தான். மக்களுக்காக. சட்டத்துக்காக மக்கள் கிடையாது. அதுதான் சொல்லுங்க. அம்பேத்கர் இன்னைக்கு இருந்தாலும் மாத்தி எழுதுவாரு, கண்டிப்பா எழுதுவாரு. தயவு செஞ்சு